ஹாய். நீங்க கட்டப் போற கட்டடம் சின்னதோ பெருசோ அது தரமானதா இருக்கணும். ஏன் அப்படின்னா கட்டுமானத்தினுடைய பொருட்களின் விலை இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு கட்டடம் நமக்கு தரமா கிடைக்கணும்னா சிவில் இன்ஜினியரை வைத்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யும் போதுதான் அது தரமா கிடைக்கும். அப்படி நாம செய்யாம ஒரு கான்ட்ராக்டரை வச்சு இல்ல ஒரு மேஸ்திரி வச்சு நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யறது எது மாதிரின்னா, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம கம்பவுண்டரை பார்த்து இல்லை மெடிக்கல் ஷாப்புக்கு போய் நம்ம மெடிசன் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யலாமா? நிச்சயமா செய்யக்கூடாது. நான் உங்க சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் விஜய் பில்டர். நாங்கள் 2012 இருந்து 100க்கும் மேற்பட்ட ரெசிடென்சியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷனை சக்ஸஸாக முடிச்சிருக்கோம். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைக்கும் நீங்க எங்களை அணுகலாம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட விளைவுதான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிடம் அசோக் நம்மோட இணைகிறாரு. அசோக், குட் ஈவினிங். குட் ஈவினிங் விஜய். நல்லா இருக்கு அசோக். ஓகே சார். நீங்க உங்களுக்கு வியூவர்ஸ் 89 வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க போலங்க, அப்படிங்களா? ஆமா 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 ஆமா. இப்போ 130, 133. ஓகே 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 சார், நம்ம போலாமா? போலாம். ஸோ இன்னைக்கு மக்கள் ரொம்ப பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருந்து, இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, அவங்க தெருவுல 5 கிலோ கேக் வாங்கி எல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்களாம் திரு சத்யானந்தம் அவர் இன்னைக்கு. அதாவது அந்த கேஸே முழுக்க முழுக்க க்ளோஸ், அதாவது தள்ளுபடி ஆயிடுச்சு. ஜட்ஜ் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அடுத்தது ஈவினிங்கே வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூட ஒரு வாய்ஸ் போட்டாங்க. அதான் நீங்க அந்த வாய்ஸ் கூட கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் சரி விஜய் போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு, பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஜோக்ஸ் அபார்ட், ஏன்னா இதுல இது நம்ம ஓகே, இந்த நம்மளோட நோக்கம் மக்கள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கறத நம்மளோட நோக்கம் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம இன்னும் இதுக்கப்புறம் தான் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இந்த கேஸை எவ்வளவு ஃபாஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம இனிதான் பண்ணணும். இப்போ மக்கள் புரிஞ்சிருப்பாங்க நம்ம சொல்றது எவ்வளவு உண்மை தவிர்த்து எதுவும் பேசல, வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும். இந்த கேஸ்ல என்ன உண்மைகள் மட்டுமே நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இதுல மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு தடுக்காம விட்டு இருந்தோம்னா இன்னைக்கு 50,000 பேர் கண்டிப்பா ஏமாந்துருப்பாங்க உறுதியா. நாளைக்கு, அதாவது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அது 5 லட்சம் பேரா இருந்திருக்கும் கண்டிப்பா. அதாவது 5 லட்சத்துக்கு மேல இருந்திருக்கும். அதை நம்ம தடுத்திருப்போம். இப்ப எப்படி ஐஎஃப்எஸ் மோசடி கவர்மெண்ட் சொல்றது 4,000 கோடி 6,000 கோடியோ சொல்றாங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10,000 கோடிக்கு மேல இருக்கும். நிறைய வீட்டுல நேத்து கூட எனக்கு ஒரு நண்பர் நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேங்க, ஆனா ஒரு விஷயம் நான் என் வீட்டுக்கு தெரியாம போட்டிருக்கிறேன். வீட்டுக்கு தெரியாம போட்டிருக்கேன்னா நான் ஏதோ அவங்க நேர்ல கூப்பிட்டா போக முடியாது அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நான் சொன்னேன், அது உங்க இஷ்டம், நான் ஃபோர்ஸ் பண்ண தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நிறைய என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி, இந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அது ஒரு ஆடியோ போட்டிருந்தாங்க. அதை நானும் கேட்டேன். அந்த ஆடியோல தெளிவா அவங்க கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணி, அவர் புரிஞ்சுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு கூட நான் டைம் எடுத்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, டீப்பா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் அப்பவும் சொல்றாரு, அது மே 5 பேசி இருக்கிறோம். மே 5 பேசி அவர் சொல்றாரு ஜூன் 4 காசு வந்துரும், அப்ப உங்ககிட்ட நான் கூப்பிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க ஜூன் 4 வேணாம், ஜூன் 10 வச்சுக்கோங்க. இன்னைக்கு தேதியில இருந்து 1 மாசம் 5 நாள் இருக்கு, அப்ப நீங்க என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு பந்தயம் சொல்றோம். நம்ம நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நான் ஒண்ணு சொல்றேன், பாத்திரலாமா, அது பாத்திரலாம், ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்ற அந்த இதுதான். அதுல மிரட்டல் எதுவுமே இல்லை. நான் எத்தனை பேர் எவ்வளவு மோசமா பேசினாலும் வாங்க போங்க, இங்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் நான் போட்டிருப்பேங்க. நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம், அது நான் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பேன். வாங்க போங்க இப்படிதான் பேசவே செஞ்சிருப்பேன். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் அனாவசியமா பேசியிருந்து கம்ப்ளைண்ட். அந்த பையன்கிட்ட பேசும்போது கூட, தம்பி நீங்க நேத்து நிறைய அசிங்கமா பேசிட்டீங்க,
அது இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வாழ்க்கையை பாதிக்கும். இப்படிதான் பேசிட்டு போனோம் தவிர்த்து, எங்கேயுமே வந்து திருப்பி நான் வந்து கெட்ட வார்த்தை பேசிக்க மாட்டேன். ஏன் என்னன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது அவங்களோட ஆதங்கம். முழுக்க முழுக்க அவங்களோட ஆதங்கம். அவங்க கோபத்தோட வெளிப்பாடு தான் அது. கோபப்படுறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு எல்லை மீறி போகும்போது, அப்பதான் நம்ம வந்து ஒரு பெரிய நடவடிக்கையை எடுக்கிறோம். நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு இல்ல. நடவடிக்கை எடுக்க முடியும். பட் ஆனா ஒரு எல்லை மீறி போகும்போது தான் நடவடிக்கை எடுக்கணும். சோ அதனால வந்து நம்ம நியாயமா இருந்திருக்கோம். உண்மைகள் சொல்லியிருக்கோம். என்கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருந்தாரு ஒரு தற்குறி வந்து. 2000 கோடி எப்படி 2000 கோடி எப்படி 2000 கோடி 2000 கோடி ஊழல் எப்படின்னா அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு. அது பலமுறை சொல்லியிருக்கிறோம். நானே நிறைய விட சொல்லியிருக்கிறேன். ஏப்பா நீங்க வந்து இப்ப பாருங்க அந்த மனு கொடுத்ததுல 78 லட்சம் மக்கள் வந்து இதுல இருக்கிறாங்கிறாங்க. ஆனா நாம சொல்றது 2 லட்சம் பேர் தான் குரோர் மெம்பர். 2 லட்சம் பேர் அப்ராக்சிமேட்டா அதுதான் இருக்குன்னு சொல்றோம். அதுக்கு போட்ட 2400 கோடி போகுது. ஆனா 78 லட்சம்னா அது எங்க போகுது? அப்போ எதை வச்சு 28 லட்சம்? அது இது வந்து நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன். அரசியல் கட்சிகள் வந்து ஒரு எங்ககிட்ட வந்து 1.5 கோடி ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எதுவும் ஸ்பெசிபிக்கா ஒரு கட்சி சொல்ல 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கு அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா ஒரு மனசுக்குள்ள நமக்கே ஒரு தெம்பு வரும். ஓ நம்ம கட்சியில் இத்தனை பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு தெம்பு வரும். அதுக்காக சொல்லப்படுற நம்பர் தான். அதே மாதிரி இந்த மை வித்யாலயத்துல வந்து 60 லட்சம் 70 லட்சம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பொய். இதை நான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம அது தொடர்ச்சியா 2000 கோடிங்கிறதுல நம்ம உறுதியா இருந்தோம். அதுக்கு நான் எத்தனையோ டைம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன். பட் ஆனா நான் கேட்க மாட்டேன். நான் வந்து திசை திருப்புறது தான் என்னோட நோக்கம். மக்களை வந்து திசை திருப்புறது தான் என்னோட நோக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம என்ன சொல்ல முடியுங்க? என்ன சொல்ல முடியும்? அப்ப நம்ம அது விட்டுற வேண்டியதுதான். சோ இதுல வந்து இன்னைக்கு வந்து பெயில் பெட்டிஷன் இன்னைக்கும் வந்து அந்த தற்கொலை வந்து மக்களை திசை திருப்பி இருக்காங்க. எப்படி திசை திருப்பி இருக்காங்க? பெயில் பெட்டிஷன் வந்து EOW வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கு டைம் கேட்டாங்க. டைம் கேட்ட உடனே பெயில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கவுண்டர் இது பண்றதுக்கு டைம் கேட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து தள்ளி தான் போடுவாங்க. அட்ஜார்ன் பண்ணுவாங்க. அடுத்த தேதிக்கு வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் இந்த தேதின்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்மளோட அந்த போர் முரசு நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க 100 கோடி. அது நம்ம வந்து டிஃபமேஷன் கேஸ் இப்ப போயிருக்கிறோம். என்னோட நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 23/7/2024. அடுத்த வாரம் எனக்கு வந்து நெக்ஸ்ட் ஹியரிங். அடுத்த வாரம். அப்ப அதுதான் போடுவாங்க இந்த தேதி. இப்ப இந்த பெயில் பெட்டிஷன்லயே பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி பெயில் பெட்டிஷன் போட்டிருந்தாலும் 13ஆம் தேதி ஹியரிங் வருது. 13ல இருந்து தள்ளி போட்டு கவுண்டர் கொடுக்கறதுக்கு எதிர்வாதம் வைக்கிறதுக்கு பொருளாதார குற்றப்பிரிவு வந்து டைம் கேட்கறாங்க. அது தள்ளி போட்டு 21ஆம் தேதி வருது. 21ஆம் தேதியும் வந்து எங்களுக்கு இன்னும் டைம் பத்தலன்னு சொல்லி கேட்டதான் 28ஆம் தேதி ஹியரிங் வந்து பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆகுது. அப்போ கவுண்டர் வந்து 2 முறை கொடுக்கல. 3வது முறை 28ஆம் தேதி கவுண்டர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை படிச்சுக்கிட்டு நம்ம நீதிபதி அவர்கள், மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்மிஷன்ஸ், அதாவது ஜிபியோட கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டரோட சப்மிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். இந்த வழக்கோட உண்மைத்தன்மைகள் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை பார்க்கும்போது மெனி டெபாசிட்டர்ஸ் வர் சீட்டட் அப்படின்னு சொல்றாரு நீதிபதி சொல்லி, இந்த காரணத்தினாலதான் நான் வந்து பெயில் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்றேன். உனக்கு பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்க முடியாது. அது ஆன்டிசிபேட்டரி பெயில் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப பெயில் பெட்டிஷன் வருது. அந்த பெயில் பெட்டிஷன் இந்த இடத்துல நான் ஒண்ணு குறிப்பிடுறேன். மக்களுக்கு வந்து என்ன புரியலன்னா, வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா எந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு மக்களுக்கு புரியல. அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. இதுல இன்னைக்கு வந்து ரெண்டு வந்துச்சு. ஒண்ணு வந்து பெயில் கேட்டு வருது. இன்னொன்னு வந்து அந்த A கிளாஸ் ரூம் கேட்டு வந்து வருது. பெயில் பெட்டிஷன் வந்தது வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இவரு போட்ட வழக்கே தான். சத்யானந்தம் அவரு போட்ட வழக்கே தான். நீங்க இது வந்து யார் போட்டதுன்னு பாக்குறதுக்கு பெட்டிஷனர் யாருன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து எப்படி போடுவாங்கன்னா சத்யானந்த் வெர்சஸ் அந்த EOW கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வரும். அப்ப அந்த பெட்டிஷனர் தான் முதல் பேரா போடுவாங்க. சோ இந்த வழக்குல வந்து இவர் போட்ட பெயில் பெட்டிஷன் தான் இப்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த போன டைம் எப்படிங்க EOW வந்து கவுண்டரே ஃபைல் பண்ணலன்னு போய் சொன்னாங்க பாத்தீங்களா மக்கள் கிட்ட அந்த தற்கொலை. இப்போ அதேதான் கவுண்டரே ஃபைல் பண்ணல அப்படின்ட்டு. இல்ல, நேத்தே வந்து அவர் வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிட்டார். யாரு EOW சார்பா வந்து அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம அந்த ஆர்டர் அப்படியே நம்ம பாக்கலாங்களா? முதல் பாயிண்ட் இப்படி பார்க்கலாம். யூசுவலா போன டைமும் நம்ம ஆர்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். ஆர்டர்ல முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து முதல்ல ஸ்டார்டிங் யார் வெர்சஸ் யாரு எல்லாம் போட்டுருவாங்க. இதுல வந்து சத்யானந்த் 51 வயசு, சன் ஆஃப் மருதாச்சலம், அவர் தான் பெட்டிஷனர் வெர்சஸ் ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா இந்த கேஸ் வருது.
இப்ப முதல்ல என்ன கேஸ் அப்படிங்கறத முதல் பாயிண்ட் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்னு போட்டு அது வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு என்ன கேஸ் இது. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும், இத பார்த்துட்டு இருக்கிற 350 பேரா தயவு செஞ்சு கவர்மெண்ட்ஸ், அதாவது சத்யானந்த் சைட்ல என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு அவங்க வக்கீல்னா, இவரு வந்து அதாவது கேஸ் போட்டது வந்து எஸ்ஐ கேஸ் போட்டாரு. அவரு என்ன நினைச்சுக்கிட்டாரு, நாங்க வந்து பொருளை வச்சு ஏதோ மோசடி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சிட்டாரு. நாங்க காசை வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. நான் வார்த்தைகள் படிக்கிறேன், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டும். இட் இஸ் ரிலேட்டட் டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் and whatever money is paid by the customer for the said money, product will be delivered for the said amount. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இவங்க மணி என்ன காசு கொடுக்கறாங்களோ அதுக்கு நாங்க வந்து பொருளை கொடுத்து முடிச்சிட்டோம். கடையில போய் பொருள் வாங்குவோம்ல, அது மட்டும் தான் நடந்திருக்கு. அதை தவிர்த்து இது எதுவுமே நடக்க கிடையாதுங்க. நாங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், நாங்க வந்து டாக்ஸ் வந்து கட்டுறோம், இன்கம் டாக்ஸ் கட்டுறோம். நாங்க வந்து எந்த இன்வெஸ்டிகேஷனை நாங்க எதையுமே வந்து நாங்க வந்து அதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு எதிராக எதுவும் நிக்க மாட்டோம். நாங்க வந்து விட்னஸ கலைக்க மாட்டோம். அதனால தயவு செஞ்சு நீங்க என்ன கண்டிஷன் கொடுத்தீங்கனாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிஷன் பெயில்னு சொல்லுவாங்க. பெயில் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் பெயில் நார்மலா கொடுத்துருவாங்க, இல்லைன்னா சில கண்டிஷன் போடுவாங்க. போன வழக்குல சத்யானந்த் விஜயராகவன் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தினம், அதாவது ஒரு கேஸ்ல தினமும், இன்னொரு இதுல திங்கக்கிழமை போய் கையெழுத்து போட சொல்லுவாங்க. அதுதான் கண்டிஷன் பெயில்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்கன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. புரியுதுங்களா? அப்போ இதுல என்ன சொல்றாரு, நாங்க பொருள் மட்டும் தான் விக்கிறோம். புரியுதுங்களா விஜய்? இதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல. இந்த கேஸ் நம்ம போட்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆனோம்னா எல்லா மக்களையும் வந்து திரும்ப வந்து நாங்க பொருள் தான் வாங்கணும், நாங்க இன்வெஸ்ட் பண்ணல, பர்ச்சேஸ் தான் பண்றோம்னு சொல்ல வச்சாங்க. எதுக்காகனா நான் அப்பவே சொல்லியிருந்தேன், இது கோர்ட்ல போய் சொல்றதுக்காக தான் இதை சொல்ல வைக்கிறாங்க. என்னோட வீடியோ போய் பழசு பாருங்க, தெளிவா சொல்லியிருப்பேன். ஆனா இது கோர்ட் ஏத்துக்காது, கோர்ட் நீங்க அப்படி நினைக்க தேவையில்லை, ஏத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு வந்து சொல்றாங்க. அடுத்து அப்புறம் 3வது பாயிண்ட்ல அவங்க தரப்பு, அதாவது கவுண்டர் ஃபைல் பண்ணிருப்பாங்க இல்லைங்க, இஓடபிள்யூ தரப்புல என்ன சொல்றாங்க. இஓடபிள்யூ தரப்புல இதெல்லாம் தான் என்னென்ன கேஸ் ஃபுல்லா, முதல்ல எப்படி இந்த கேஸ் ஃபைல், யார் சிசிபி எப்படி ஃபைல் பண்ணா, அதுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அது இஓடபிள்யூக்கு எப்படி வந்துச்சு, எந்த தேதியில வந்துச்சு, அதெல்லாம் சொல்லிட்டு அந்த என்னென்ன செக்ஷன்லாம் சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கோங்க. The alteration report was filed on 17/7/2024 by the respondent police and sections 420, 120B, 409 and 109 IPC and section 5 of TANPID Act and section 21(1) and 21(3) was added. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட்டை 17ஆம் தேதி நேத்தே வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து சப்மிட் பண்ணிட்டாரு. இந்த வழக்குல முதல்ல வந்து என்னென்ன சட்டத்துல வழக்கு போட்டிருந்தாங்க, பட்ஸ் ஆக்ட், பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆக்ட்லயுமே, பிரைஸ் செட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட், இந்த 2 சட்டத்துல தானே வந்து வழக்கு பிரிவுகள்ல தானே வழக்கு பிரிவு செஞ்சாங்க. இப்போ அது இல்லாம 420னா சீட்டிங், அப்புறம் 120B, அதுக்கப்புறம் வந்து அதாவது நம்பிக்கையை தூண்டி விட்டு நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம். 409, 109 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு, அந்த அப்ளைனஸையே வந்து மனச மாத்தி அவனை ஏமாத்தி அவனை மூலியமா காசு வாங்கியிருக்காங்க இல்லைங்க. அதாவது அப்ளைனஸ் டவுன்லைனஸ் எல்லாம் சேர்த்தி விடுறாங்க இல்லைங்க. அதெல்லாம் அதாவது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி நீ வந்து அந்த அப்ளைனஸை வச்சு பணத்தை வந்து வாங்கி இருக்கிற, நீ துணை போயிருக்கிற அப்படிங்கறதெல்லாம் கூட ஒரு செக்ஷனா கொண்டு வந்து அது எல்லாமே. அதனாலதான் அதுக்கப்புறம் தான் அப்ளைனஸ் எல்லாம் சில அப்ளைனஸை ஆட் பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் 30 பேர்ல இருந்து 71 இருக்கு. அது நான் திரும்ப வரேன். சோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 7 செக்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க இந்த கேஸ்லயே. இன்னும் 7 செக்ஷன் அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுது, போலீஸ் பயங்கர ஸ்ட்ராங் பண்ணுது. இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க,
இது இது எங்க ஆரம்பிக்குது, இதுக்கு முன்னாடி விஜயராகவன் என்ன கம்பெனி பண்ணிட்டு இருந்தாரு, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு இவங்க எப்படி வந்து வீடியோ பாக்குறாங்க, அந்த வீடியோக்குள்ள என்ன கேப்சர் அடிக்கிறாங்க, அது எல்லாமே வந்து 3வது பாயிண்ட்லயே கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் எவ்வளவு காசு வாங்குறாங்க, இது காசுனால எவ்வளவு திரும்பி வருது, இதெல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல சொல்றாரு 30 பேர்த்துல இருந்து 71 பேரா வந்து அக்யூஸ்ட் லிஸ்ட்ல சேர்த்துறாரு. அதாவது 71 பேர் இப்போ வந்து 71 பேர். இந்த 71 பேர் யாருன்னு தெரியல. முதல் 30 பேர் வந்து டைரக்டர்ஸ், இந்த எம்டி அவங்க எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இந்த இன்னைக்கு இதுக்கப்புறம் 41 பேர் சேர்த்திருக்காங்க. இந்த 41 அது யார்? கண்டிப்பா அப்ளைனர்ஸ் தான். வேற யாரா இருக்க முடியும்? அப்ளைனர்ஸ். நாங்க இன்னைக்கு சில இதை வச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோ யார் போட்டிருந்தா, எம்டி போட்டிருந்தாரு, அதாவது சத்யானந்த் போட்டிருந்தாரு, அதுக்கப்புறம் விஜயராகவன் போட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து இந்த கம்பெனியில க்ளோஸ்லி ரிலேட்டட். இப்போ ஒரு ஆள் வீடியோ போட்டு தவறான செய்திகள் சொல்லி, அது மட்டும் இல்லாம டைரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார். நீங்க இதை போய் பண்ணுங்க. இப்ப நீங்க வந்து ஒரு யூடியூபர், நீங்க வந்து ஒரு செய்தி சொல்றீங்கன்னா, இது இந்த கேஸ்ல இப்படி நடந்திருக்கு, இவங்க இந்த வாதம் வச்சிருக்காங்க, அவங்க அந்த வாதம். நான் சொல்லலாம், நான் வந்து ஒன் சைட் ஆஃப் த பார்ட்டி, நான் தான் கேஸ் கொடுத்திருக்கிறேன், நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொல்லலாம். நீங்க ஒரு யூடியூபரா வந்துட்டு டைரக்ட் பண்ண முடியாது. இதை நீங்க பண்ணுங்க, அதை பண்ணுங்க, நீங்க போய் இங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த நிறுவனத்துக்காக வேலை செய்யறீங்க. எல்லாத்தையும் சேர்த்தணும், இவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க கொடுத்துட்டோம். அவங்க எல்லாம் நீங்க சொல்றது கார்த்திக் பிள்ளை சொல்றீங்க? நான் சொல்ல, நான் நடக்கும்போது சொல்றேன். அதுக்கப்புறம் தான் ஆர்டர் வந்து சொல்றாங்க. ஆர்டர்ல வந்து ஹர்ட் போத் சைட்ஸ், ரெண்டு சைடையும் நான் கேட்டுட்டேன். யாரு? ஜட்ஜ் வந்து அவங்க ஆர்டர்ல சொல்றாங்க ஹர்ட் போத் சைட்ஸ்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஓடபிள்யூ வந்து அவங்க வாதத்தை வைக்கலன்னு அர்த்தங்களா? தற்கூரி என்ன சொல்றா, இந்த மாதிரி வந்து இஓடபிள்யூ வாதத்தை வைக்கல அப்படி. ஆனா ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்ல ஹர்ட் போத் சைட்ஸ்னா என்ன அர்த்தம்? நான் ரெண்டு வாதத்தையும் கேட்டுட்டேன். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பியும் வந்து அந்த சத்யானந்த் சைட்ல என்ன சொல்லி இருக்கிறாங்க, இவங்க சைட், அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. அந்த 8வது பாயிண்ட்ல ஒண்ணு சொல்றாரு. அதுலதான் வந்து சொல்றாரு, 30 பேர் இருந்ததை 71 அக்யூஸ்டா வந்து மாத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹேவ் மேட் டிஸ்க்ளோஸ் எவிடன்ஸ் ஷோயிங் ஆல் அக்யூஸ்ட், இது எல்லாத்தையுமே முன்னாடி வச்சிருக்காரு. 9,53,258 இன்வெஸ்டர்ஸ், பர்ச்சேசர்ஸ், கஸ்டமர்ஸ்னு பார்க்க கிடையாது. இன்வெஸ்டர்ஸ், அதாவது 9,53,258 முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்து 2,451 கோடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. 1 கோடி 2 கோடி இல்ல, 2,451 கோடி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த எஃப்ஐஆர் பத்தி இதெல்லாம் வந்து பேசிட்டு அந்த கடைசி பாயிண்ட்ல தான் வந்து ஏன் நான் வந்து கொடுக்க மாட்டேன், பெயில் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறது படிக்கிறார். நவ் ஆல், நான் படிச்சு காமிக்கிறேன் இங்கிலீஷ்ல, புரிஞ்சவங்களுக்கு புரியட்டும். Now all the people are living in cell phone world and modus operandi of the crime by way of an app. Further, it is pertinent to note that this is a case on a YouTube channel to telecast in the app to collect the amount from the public. Therefore, considering the gravity of offense committed by the petitioner and also considering the fact there is a possibility of tampering the witness and tampering the investigation, an economic offense also causes great injury to the society. Even though the petitioner is surrendered before the court is not inclined. இவரு கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் டேம்பர் பண்ணுவாரு, விட்னஸை டேம்பர் பண்ணுவாரு. இவர் வந்து இந்த நாட்டுக்கு எக்கனாமிக், அதாவது இந்த பொருளாதாரத்துல ஏற்படுத்தின இழப்பெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது. என்னதான் இவர் வந்து சரண்டர் ஆயிருந்தாலும், கோர்ட் முன்னாடி சரண்டர் ஆயிருந்தாலும் என்னால பெயில் கொடுக்க முடியாதுன்னு ஜட்ஜ் நல்ல தெளிவா சொல்லியிருக்காரு. இத அப்படியே திரிச்சு என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போன டைம் என்ன சொன்னாரு, இஓடபிள்யூ வந்து கவுண்டரே ஃபைல் பண்ணல. முதல்ல என்ன சொன்னாரு, கவுண்டரே ஃபைல் பண்ண. நான் கவுண்டர் எடுத்து படிச்சே காமிச்சேன். இதே மாதிரி இல்ல, வாதம் வந்து வச்சிருக்காங்க இஓடபிள்யூ, 18 பாயிண்ட் வச்சிருக்காங்க, 6 பக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் அந்த கவுண்டரை படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கவே கிடையாது அந்த தற்கொலை. இப்போ இன்னைக்கு என்னன்னா, இஓடபிள்யூ கவுண்டரை ஃபைல் பண்ணல, ஆனாலும் கேஸை டிஸ்மிஸ். கவுண்டர் ஃபைல் பண்ணாம எப்படிங்க ஜட்ஜ் வந்து டிஸ்மிஸ் ஆகும்? என்ன சொல்லியிருக்காரு, ஹர்ட் போத் சைட்ஸ், ரெண்டு தரப்பையும் நான் கேட்டுட்டேன், ரெண்டு தரப்பையும் கேட்டுட்டு நான் சொல்றேன்
இந்த கேஸுக்கு நான் பெயில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சொன்னது 2000 கோடி ஊழல். ஆனா இன்னைக்கு 2551 கோடி இல்லைங்களா? 2451 வசூல் செய்யப்பட்டிருக்குது. மோசடிங்கிற ஃபிகர் வந்து இப்ப இந்த அப்ளைனஸுக்கு எவ்வளவு காசு போயிருக்குது, அதுல அவங்க கட்டி இருக்கிற காசை கழிச்சிட்டு பார்க்கும்போது ஒரு 1700 இருந்து 2000 கோடி மோசடியா வந்திருக்கும். இப்போ இத வந்து அப்ளைனர்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் தி இந்த ஸ்கேம்ல வந்து ஒன் ஆஃப் தி செக்ஷன்ஸ் போட்டு அக்யூஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி இருக்கிறதெல்லாம் அப்ப அவங்க எல்லாம் தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த ஃபண்ட் யாரு கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அப்ளைனர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அப்புறம் வாங்கினவங்கிட்டே திருப்பி கொடுத்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய உள்ள இன்வெஸ்ட்மெண்டா வரப்பட்ட பணம் அது போக எக்ஸ்ட்ரா வாங்கினது எல்லாமே கண்டிப்பா ரீகலெக்ட் போகும் இல்லையா? அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அது நம்ம சட்டப்படி அதுதான் சொல்லுது. நம்ம சட்டம் வந்து தெளிவா அதான் சொல்லுது. இந்த மக்களுக்கு திரும்பி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து அந்த அப்ளைனர்ஸ் கிட்ட இருந்து காசை வாங்கிதான் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட சட்டம் சொல்லுது. பட் இது நடைமுறையில எவ்வளவு நடக்குது அப்படிங்கிறது இனிதான் பார்க்கணும். கமர்ஷியல் பர்பஸ்க்கு அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு பிஇபி கான்செப்டில் அல்லது ஆர்சிசி கான்செப்டில் வேர் ஹவுஸ் அல்லது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் கட்டணுமா? ப்ராப்பராக சீட் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் சேர்த்து சிவில் ஒர்க்கோட பண்ணுற டீமை எங்கே அணுகிறது, எப்படி அவங்கள பிடிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க? கவலையை விடுங்க. நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக், விஜய் பில்டரில் இருந்து. நாங்கள் 2012 இருந்து பிஇபி கான்செப்டில், ஆர்சிசி கான்செப்டில் வேர் ஹவுஸு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து சக்ஸஸாக கட்டி கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் ஸ்கில்லேட் லேபர்ஸ் இருக்காங்க. லேபர்ஸை உங்கள் சைட்லேயே ஸ்டே பண்ண வச்சு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு காலம் அமைச்சு அந்த கால டைமுக்கு முன்னாடியே ப்ராஜெக்டை குவாலிட்டியாக ஆன் டைமில் நாங்கள் டெலிவரி கமிட்மெண்ட்டோடு பண்ணி கொடுக்குறோம். அது போக 35 பேங்கில் எங்கள் கம்பெனியை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோம். இதனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு, உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களால் லோன் வசதியும் செஞ்சு கொடுக்க முடியும். டெலிவரிக்கு முன்னாடி பலதரப்பட்ட வகையில் செக்கிங் பண்ணி பில்டிங்கை எந்த ஒரு கிராக்ஸும் லீக்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். பில்டிங் ஸ்ட்ரக்சருக்கு 10 வருஷம் வாரண்டி பண்ணி கொடுக்குறோம். மேலும் உங்களுடைய கனவு கட்டுமானத்தை உங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுக்கறது எங்கள் வாழ்நாளினுடைய நோக்கம். ஏன் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க? கீழே உள்ள நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் பெறுங்க. உங்கள் கனவு கட்டுமானத்தை உடனே நனவாக்குங்க.